ஸோ லாஸ்ட்டு செக்ஷன் வரலையும் நம்ம 1.3 எக்ஸசைஸ் வரலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லைங்களா. 1.3ல நம்ம பார்த்தது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதில் பர்டிகுலராக நான் ஒரு சம்மை பற்றி மட்டும் திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். அது என்னது அப்படின்னா, ஒரு சம்மில் வந்து ஏபி அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்க, பிஏ அதையும் ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்க, பிஏ ஃப்ரண்ட்டில் வச்சு ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு நம்மளுக்கு 8i3ன்னு ஆன்சர் வந்துச்சு. ஐ ஹோப் யூ வில் ரிமெம்பர் தட். அந்த சம்மை அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்தை சால்வ் பண்ண சொன்னாங்க. நிறைய பேர் நீங்கள் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று கொடுத்தேன், எக்ஸசைஸ் பார்ட்டை. அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் திரும்பவும் அதனுடைய ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார்முலாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் திரும்ப பார்த்து அந்த சம்மை வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது we shall learn the next technique to solve the system of equation. நாம் இதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் பார்த்ததும் எந்த ஒரு சிஸ்டத்துக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். யூனிக் சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோலே கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு கலெக்ட் பண்ணுற அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரியே தான் கிராமர்ஸ் ரூல்லையும் அதே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற சம்மை மட்டும்தான் நான் இப்போ போட போகிறேன். கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணணும்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிற சம்மை மட்டும்தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ லிசன் திஸ் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நல்லா கவனிங்க. ஸோ ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் ஏ சிஸ்டம். லிசன் கேர்ஃபுல்லி. a11 x1, a12 x2, a13 x3 equal to b1. So this is the equation of a plane. Am I right? So நேற்று நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் பார்த்தது தான். ஸோ இதுதான் x1 x2 x3. இது மூணுமே வந்து அன்னோன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ். இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ். அதே மாதிரியே a21 x1, a22 x2, a23 x3 equal to b2. So let me write the third equation. a31 x1, a32 x2, a33 x3 equal to b3. So these are the three equations. இது எந்த மாதிரியான சிஸ்டம் அப்படின்னா, இதுக்கு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளார, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்குள்ளார போட்டோன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதில் ஒரே ஒரு சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். மிச்சம் எல்லா சம்மையும் நீங்கள் எக்ஸஸில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு தடவை இதை கவனிங்க. இப்போது நான் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33. இந்த மேட்ரிக்ஸ் வந்து is a non-singular matrix. Of course, you know what is the meaning of non-singular matrix. அந்த மாதிரியான சிஸ்டம் தான் அது. அப்போனா இதுக்கு டெல்டா கண்டுபிடிச்சா, இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 0 வராது இல்லைங்களா? 0 வராமல் ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். சரி, நான் இதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33. இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக 0வாக இருக்காதுல்ல? கண்டிப்பாக 0வாக இருக்காது. இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நான் டெல்டான்னு எடுத்துக்கிறேன். டெல்டா மேபி 3, 4, 100, -2, -7 ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கலாம். ஓகே, டெல்டான்றது ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல கமா போட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். டெல்டா cannot be equal to 0. கரெக்டா? ஏன் இது போல் எழுதியிருக்கோன்னு உங்களுக்கு புரியும். பிகாஸ் it is a non-singular matrix. Delta cannot be 0. The value of this determinant is delta. Okay.
இப்போ கிராமர்ஸ் இதுக்கு சொல்யூஷன். நீங்கள் எதை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய டார்கெட்? எதை கண்டுபிடிக்கணும்? x1 கண்டுபிடிக்கணும், x2 கண்டுபிடிக்கணும், x3 கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு 3 அன்னோன், அதுதான் நம்மளுக்கு தெரியாத அந்த 3 வேல்யூ. ஸோ நான் ஒரு வேலை செய்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த டெல்டா கூட x1 பெருக்கிறேன். வாட் இஸ் x1? x1ன்றது அந்த 3 அன்னோனில் ஒரு அன்னோன். அது வந்து ஒரு ரியல் நம்பர். அந்த x1 உடைய வேல்யூ வந்து 4 இருக்கலாம், -1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நம்பரை இந்த டிட்டர்மெண்ட் கூட பெருக்கிறேன். அப்போ அந்த டிட்டர்மெண்ட் கூட பெருக்கிறீங்க அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி, இந்த x1 எடுத்துட்டு வந்து if it is a matrix, x1 பெருக்குனா இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும், இங்க இருக்கிற 9 எலிமெண்ட் கூடயும் நீங்க x1 பெருக்கணும். ஆனா இப்போ இந்த x1 பெருக்கிறது வந்து ஏதாவது ஒரு ரோ இல்ல ஒரு காலத்துக்கு கூட மட்டும் தான் x1 பெருக்கணும். This is the main difference between matrix and determinants, and of course you know that. இப்போ இந்த x1 நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற ஏதோ ஒரு காலத்தை ஏதோ ஒரு ரோவை யூஸ் பண்ண போறேன். நான் என்ன செஞ்சிடறேன், இந்த காலம் 1ல மட்டும் அதை பெருக்கிறேன். காலம் 1ல மட்டும் பெருக்கிறேன். ஸோ ஏன் பெருக்கிறோன்றது யூ கேன் ஃபைண்ட். a11 x1, a21 x1, a31 x1 அப்படி பெருக்கிறேன். மிச்சது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன். 12 a22 a32 a13 a23 a33 a33 a33. ஸோ நான் இப்போ இன்னொரு வேலை செய்கிறேன். காலம் 1 இருக்க வேண்டிய இடத்துல காலம் 1 பிளஸ் x2 இன்ட்டு காலம் 2 x3 இன்ட்டு காலம் 3. இந்த மாதிரியான ஒரு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லையும் பண்ணியிருக்கோம், இப்பயும் பண்ணலாம். இதை மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்லான் ஃபார்ம் இந்த வேலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இங்கே காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன். என்ன நடக்க போகுதுங்க சொல்லுங்க பார்ப்போம். காலம் 1 அப்படியே எழுதிடணும், காலம் 2 கூட x2 பெருக்கணும், காலம் 3 கூட x3 பெருக்கி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எங்கே எழுதணும்? ஐ மஸ்ட் ரைட் இன் காலம் 1. ஸோ ஐ வில் டூ தட். ப்ளீஸ் லிசன். இதை அப்படியே எழுதிடுறேன். a11 x1, இது கூட x2 பெருக்கிக்கோங்க. a12 x2 பிளஸ் a13 x3. அதே மாதிரி இதையும் செய்யலாம். a21 x1, a22 x2, a23 x3, a31 x1, a32 x2, a33 x3. ஸோ காலம் 1 மட்டும்தான் நீங்கள் இப்போ எழுதிருக்கீங்க. இப்போ காலம் 2 அப்படியே எழுதிக்கலாம். a12 a22 a23 a13 a23 a33. ஸோ நான் எதுக்காகவும் அந்த காலத்தை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு அது புரியும். ஸோ ஐ வில் ரைட் திஸ் LHS அகைன் x1 இன்டூ டெல்டா. ஸோ இது இருக்க வேண்டிய இடத்துல இது என்னது? a11 x1 a12 x2 a13 x3ன்றது இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். இது இருக்க வேண்டிய இடத்துல b1ன்னு எட்டுன்னு வந்து எழுதிடலாம்ல. இது இருக்க வேண்டிய இடத்துல b1ன்னு எழுதிடலாம்ல. அப்படின்னா வரும் டிட்டர்மினன்ட். இந்த இடத்துல b1 எழுதிடலாம். இந்த இடத்துல செகண்ட் ஈக்குவேஷன் b2 எழுதிடலாம், b3 எழுதிடலாம். இப்போ இங்கே a12ன்னு எழுதலாம், a22 a23 இதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். a13 a23 a33. ஓகே, x1 இது கூட பெருக்கும்போது ஃபர்ஸ்ட் காலத்தில் b1 b2 b3ன்னு வந்துச்சு. இதே மாதிரியே x2 இன்ட்டு டெல்டா போட்டால் என்ன வரும்? காலம் 1ல b1 b2 b3 வந்துச்சு இல்லையா? இப்போ இந்த x1 எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் காலத்து கூட பெருக்குனீங்க இல்லையா? அதே மாதிரியே இந்த x1 எடுத்துகிட்டு வந்து காலம் 2 கூட பெருக்கி இதே மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஐ லெட் மீ கட் ஷார்ட் மை எக்ஸ்பிளனேஷன், யூ கேன் திங்க் அபவுட் தட். அப்போனா இங்கே எப்படி வரும் அப்படின்னா, இங்கே a11 a12 a13 அது வந்துடும். பட் இந்த இடத்துல b1 b2 b3 a13 a23 a33 அப்படின்னு வரும். ஆமாம், அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ அதே மாதிரியே x3 டெல்டா அப்படின்னு என்ன வரும்? a11 a12 a13 a12 a22 a23 b1 b2 b3. இது இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ், இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் போதும். நீங்கள் இந்த x1 கண்டுபிடிச்சிடலாம், இந்த x2 கண்டுபிடிச்சிடலாம், இந்த x3 கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் 3 அன்னோன். ஆனால் இங்கே 3 இந்த 3 டிட்டர்மினண்ட்டையும் வாட்ச் பண்ணுங்க. x2 இங்கே பெருக்கும்போது செகண்ட் காலத்தில் b1 b2 b3 இருக்கு, தேர்டு காலத்தில் b1 b2 b3 இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட்ல, இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் கண்டிப்பாக. அது வந்து 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம். இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா நான் சொல்லவே இல்லை, இது 0வாக கூட இருக்கலாம். அதுக்கு கிடைக்கிற வேல்யூவுக்கு பேரை நம்ம டெல்டா 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆன்சர், ஒரு 4 5 6 அப்படின்னு ஒரு ஆன்சர். இதுக்கு டெல்டா 2ன்னு பேர் வச்சுக்கும், இதுக்கு டெல்டா 3ன்னு பேர் வச்சுக்கும். டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3னா என்னதுன்னு புரிஞ்சுக்கணும், அப்போ தான் எனக்கு சம் போடுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். டெல்டா 1ன்றது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. டெல்டா 2னா என்னதுன்னா, லிசன் மை வேர்ட், காலம் 2ல கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, அந்த ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. டெல்டா 3னா காலம் 3ல அந்த கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன். சரி, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நீங்களே சொல்லலாமே டெல்டா 1 இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது வந்து ஒரு வேல்யூ, இது வந்து ஒரு ரியல் நம்பர். அப்போ x1 உடைய ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? x1 ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா. ஆமே கரெக்ட். மேலே ஒரு நம்பர், இந்த நம்பரால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் என்னது? x1 உடைய வேல்யூ. இதே மாதிரி x2 உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? டெல்டா 2 பை டெல்டாவா இருக்கும். யூ கேன் பிரிங் திஸ் ஃப்ரம் திஸ் ஸ்டெப். அடுத்தது x3 உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா டெல்டா 3 பை டெல்டாவா இருக்கும். இத மாதிரி ஒரு ஃபார்முலா, இதுதான் x1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, x2 x3 அன்னோன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான். இதுல x equal to a inverse b அப்படிங்கிறது தான் பெரிய கீ பாயிண்ட். எதுல? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற இடம் இதுதான். கிராமர்ஸ் ரூல்ல சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற இடம் இந்த இடம் தான். டெல்டா 1 பை டெல்டா, டெல்டா 2 பை டெல்டா, டெல்டா 3 பை டெல்டா. இதுல இத மாதிரி மொட்டையா சொல்லிடக்கூடாது. இதுல டெல்டானா என்னது? டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3னா என்னது? டெல்டா டினாமினேட்டர்ல இருக்கு. லிசன் ஆல் மை வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. டெல்டா டினாமினேட்டர்ல இருக்குன்னா கண்டிப்பா டெல்டா 0வா இருக்க கூடாது. டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? இன்ஃபைனைட் ஆயிடும். அது ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆயிடும். டெல்டா 0வா இருக்காது தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அது டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைச்சா கண்டிப்பா 0 வராதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3லாம் என்னது அப்படின்னா என்னது? அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்ல காலம் 1ல கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்களா, அதுதான் டெல்டா 1. அப்ப டெல்டா 2னா என்னது, டெல்டா 3னா என்னதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ திஸ் இஸ் தி கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல். This is the Cramer's rule to find the solution. இந்த ஈக்குவேஷன் இந்த சொல்யூஷன்ல வந்து கண்டிப்பா டெல்டா வந்து என்னவா இருக்க கூடாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க். Cramer's rule can be applied only when delta is not equal to 0. டெல்டா வந்து not equal to 0 ன்னு மட்டும் தான் Cramer's rule அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த Cramer's rule யூஸ் பண்ணி உண்மையாவே நம்ம ஒரு சிஸ்டத்தை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்போம். We will see in the next video. Thank you.